அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கவன் சேனல் மேனேஜர் எடிட்டர் நம்ம தம்பி அபிமன்யு வந்திருக்காப்ல. வணக்கம். சில கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காப்ல. நிறைய விஷயங்கள் இருக்கு, புதிய புதிய அப்டேட்ஸ் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ் இந்த உரையாடல் நிகழ்ச்சியில எல்லாவற்றையுமே நம்ம பார்க்கலாம். உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். தொடர்ந்து செய்திகள் ஓடிக்கிட்டே இருக்கு. பின்னாடி புதுசா மாறிட்டு இருக்கு. இப்ப நிறைய இடங்கள்ல, அதாவது காங்கிரஸ் மேலூர்ல வெற்றி அடைஞ்சு விட்டதாக முதல் செய்தி வந்திருக்கு. அதே போல தூத்துக்குடியில தாவேகா திரு விஜயோடைய நெருங்கிய நண்பர் திரு ஸ்ரீநாத் அவரு வெற்றிங்கிற மாதிரி ஒரு சேனல்ல கொடுக்குறாங்க, இன்னொரு இடத்துல முன்னிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி மதியம் 1:45 நிலவரப்படி கூட ஒரு பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 119 தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்கு குறைவாகத்தான் அந்த டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னமும் தனி பெரும்பான்மை அப்படின்னு உறுதியா சொல்லிவிட முடியாதபடிதான் லீட்ல டிவிக்கே போறாங்க. ஆனாலும் 3 வகையில வார் இருந்துகிட்டு இருக்கு. தம்பி கேளுங்க கேள்விய. அண்ணா, இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிவிக்கே முன்னாடி வந்து 108 கிட்ட போச்சு, இப்போ 104 வந்திருக்கு. டிஎம்கே இப்போ முன்னாடி வந்திருக்குண்ணா. ஏடிஎம்கே விட இப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அப்போ 67 இருந்தது, இப்போ 63 ஆயிருக்கு. இப்போ டிஎம்கே வந்து 67 வந்திருக்கு. உண்மைதான். இப்போ என்னன்னா, அதுதான் நான் முன்னே சொன்னேன்ல, 119 தொகுதிகளில் 5000த்துக்கு குறைவாக டிஃபரன்ஸ் ஓடிட்டு இருக்கு. இப்போ நிறைய தொகுதிகளில் 6 சுற்று 7 சுற்று தான். ஒரு சில தொகுதிகளில் அதிகமாக 10 வரைக்கும் எண்ணி முடிச்சிருக்காங்கன்னு வருது தகவல். இதில் பார்த்தோம்னா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரு பின்னடைவுன்னு பார்க்குறோம். ஆனால் 62 வாக்குகள் தான். தாவேக்கா அங்கே முன்னிலை. அப்போ என்னன்னா டிஃப்ரென்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். சில இடங்கள்ல அதிமுக முன்னிலையில இருந்த இடத்துல இப்ப திமுக முன்னிலை அப்படின்னு சொல்லிட்டும் செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுதான் இந்த 67. அதான் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் நம்ம நீ எடிட் பண்ணிருப்ப பார்த்திருப்பல, ஈவினிங் ஒரு 3-4 மணி வரை கூட உறுதியா யாருன்னு சொல்லிட முடியாது. அப்படி பார்த்தாலுமே இப்போ ஆனால் ஸ்டார் தொகுதின்னு பார்த்தா டிஎம்கே ஸ்டாலின் வந்து கம்மியா இருக்காரு இப்போ ஓட்டிங். இல்ல, அதுதான் சென்னையில அவங்க பல இடங்கள்ல ஒரு 2 தொகுதிகள் மட்டும்தான் திமுக முன்னிலைன்னு வந்துட்டு இருக்கு. யாரு? திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சேகர் பாபு. மீதி எல்லா இடங்கள்லயுமே வில்லிவாக்கெல்லாம் பார்த்தோம்னா 40,000 வாக்கு வித்தியாசம் அப்படின்லாம் தகவல் வருது. திரு ஆதவ் அர்ஜுனா அவரு இப்ப என்னன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுட்டாரு டிவிக்கேவை ஹேண்டில் பண்ணதுல. அதுதான் அது உணர்த்துது. அப்படி ஓவராலா சென்னையே கொஞ்சம். ஆமா, இப்ப திரு எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கோட்டைய ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. அதாவது சேலம்லயே பாருங்க, இன்னும் சொல்ல போனா சேலம்ல 11ல கிட்டத்தட்ட 6 தொகுதிகள்ல அதிமுக முன்னிலை, 5 தான் டிவிக்கேன்னு வருது. அதுல முக்கியமா அவருடைய எடப்பாடி தொகுதியில பெரிய டிஃபரன்ஸ். அப்படி பார்த்தாலுமே டிஎம்கே வந்து சேலத்துலயும் கோட்டை விட்டாங்க. ஆமா, எப்பயுமே அங்க கோட்டை விட்டுட்டு இருக்காங்க, இப்பயும் கோட்டை வர்றாங்க. என்னன்னா அதான் சொல்ல வரேன், எடப்பாடி அவரு தாவேக்கா அங்க கடைசி நேரத்துல பாருங்க வேட்புமனு தாக்கல் பண்றப்ப அது தள்ளுபடி ஆனிச்சு. தாவேக்கா சீன்லயே இல்லாத மாதிரி பண்ணாரு லாஸ்ட் மினிட்ல இவர. அதனாலதான் திரு பிரேம்குமார்னு டிவி பொட்டிக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்து பாருங்க 2வது இடத்துல அவர் வந்திருக்காரு பிரேம்குமார். அப்ப அந்த விசில் சத்தமே இருந்துச்சுன்னா, விசிலே வந்து சின்னமா இருந்திருந்தா எடப்பாடிக்கே டஃபா இருந்திருக்கும். அப்ப இது சரி தவற தாண்டி எடப்பாடி தன்னுடைய கிரவுண்ட் என்ன, தன்னுடைய கிரவுண்ட்ல யார் தனக்கு போட்டியா வருவாங்க, அவங்களை எப்படி அடிக்கணும் அந்த சூட்சமும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதான் இப்பயும் இவ்வளவு டிஃபரன்ஸ். அதான் பெரம்பூர்லயுமே இவரு பாமகவை நிறுத்திட்டாங்க. இப்ப அந்த இடத்துல இவங்க வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்தாங்க, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு. இன்னொன்னு வைட்டமின் பாலாம் தாராளமா வாரி இறைச்சாங்கன்னா சொன்னாங்க. பல இடங்கள்ல என்னன்னா களத்துல இருந்து இப்ப வருது தகவல், கட்சிக்காரங்க எல்லாம் வந்து ஒழுங்கா கொண்டு போய் சேர்த்தல அப்படி. நானுமே நம்ம அந்த கடைசி வீடியோல சொல்லியிருப்ப, தேர்தல் பதிவுக்கு முன்னாடி, வாக்குப்பதிவுக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல ஒரு அதீதமான வெற்றி போதையில திமுக இருந்ததுக்கு வாக்காளர்கள் சரியான ஒரு அடி கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னிலை நிலவரமே, மதிய நிலவரம் வரைக்குமே. இப்போ இது எப்படின்னா, இப்போ இது நம்ம கருதுறது, இப்போ இவங்க 118 தொகுதிகளும் வின் பண்ணா மட்டும்தானே ஆட்சி பிடிக்க முடியும். அப்படி பார்த்தா இப்ப இவங்க இப்ப 104 தான். இல்ல, அதுதான் இப்ப நீ சொல்றது புரியுது. தொங்கு சட்டமன்றம் வரலாமா அப்படின்னு நீ வந்து ஒரு டவுட் படுற. நம்ம அதான் முன்னாடி வீடியோ கூட அது மாதிரி போட்டிருக்கோம். இந்த நம்பர்ஸ்ல திரு விஜய் 118 அவர் வந்துட்டாருன்னா ஓகே. ஆனா இப்ப பாருங்க, இங்க மேலேயே பாருங்க, திருமதி சௌமியா அன்புமணி முன்னிலைன்னு போட்டிருக்காங்க. ஆனா ஓட்ஸ் பார்த்தோம்னா 7000 தான். இன்னும் சுற்றுகள் இருக்கு.
அப்ப இந்த வாக்குகள்ல பெரிய டிஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்கிறனால 118 வருமா இல்ல இந்த 104 100லயே அவர் நிப்பாரா, இந்த நம்பர்ஸே அப்படியே ரிசல்ட்னே எதிரொலிக்குமா, இந்த நம்பர்ஸே ரிசல்ட்ல எதிரொலிச்சதுன்னா எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் போன இதுல சொல்லிருப்பீங்க இப்ப இவங்க 2 பேருமே கூட்டணி அமைக்க வாய்ப்பு வேடிக்கையா நான் சொன்னேன் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஆனா அரசியல் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா என்ன ஆகலாம்னு என்னுடைய ஒரு கணிப்பு என்னன்னா, தாவேகா அவங்க இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன், திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸோ இல்ல இந்த பக்கம் தேமுதிகவோ இல்ல பாமகவோ பிஜேபியோட போவாங்களான்னு சொல்ல முடியாது தாவேகா. ஏன்னா அவங்கள எதிர்த்தும் இந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சகோதரமா அமைப்பு மாதிரி இருக்கிற கட்சிகள் மாதிரி இருக்கிற பிஜேபி இல்லாத அப்படிங்கிற கட்சிகளை ஏத்துப்பாங்க. பிஜேபி இருந்தாலும் இல்லப்பா, எப்படி சொல்றேன்னா கரெக்ட் தான். சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் இவங்கெல்லாம் தாவேகாவுக்கு பிரச்சனை இல்லை, தாவேகா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இப்ப அவங்க பாஜகவோடு விஜய் சேராம இருந்தா இவங்கெல்லாம் ஓகே. இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 9-10 தொகுதி வராங்க, காங்கிரஸ் வந்து ஒரு 4 தொகுதி 3 தொகுதி வருது, தேமுதிக அதுல வராங்கன்னா அந்த 118க்கு இப்படியும் விஜய் பிளான் பண்ணலாம். இல்ல அதிமுகவோடு அவங்க அதிகமா வராங்கன்னா அதிமுக விஜய் பிளான் பண்ணலாம். அப்ப என்ன அங்க பிரச்சனை வரும்னா யார் முதலமைச்சர்னு. இப்ப இவரு அரசியல்ல பயங்கர அனுபவம் வாய்ந்தவர். இப்ப இவரு கேப்பார்ல, இவரு நான் முதலமைச்சர் குமாரசாமி ஃபார்முலா இதுக்கு முன்னாடி நம்ம ஒன் பண்ணோம்ல, மேபி அவருக்கு அதே மாதிரி இவரு கேட்டு இருந்தாருன்னா. இப்ப இவரு கேட்டாலும் தாவேகா என்ன சொல்லுவாங்க, மக்கள் அமோகமா எங்களை தான் வெற்றி அடைய வச்சிருக்காங்க, சோ நாங்க தான் சிஎம் வேட்பாளர், நாங்க வேணா உங்களுக்கு துணை முதலமைச்சர் தரோம். இதுல இவங்களோட பாஜக இருக்காங்க, பாஜக கூட்டணியை கழட்டி விடுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா பாஜக கூட்டணியை கழட்டிலாம் விட முடியாது. பாஜகவே இதுல என்னன்னா பாஜகவுடைய ரோல் பயங்கரமா இருக்கு. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்க திமுகவை இங்க வீழ்த்த முடியாது. அதிமுக என்டிஏ கூட்டணிங்கிறது பெரிய இதா சக்சஸ் ஆகல. ஆனாலும் புதுசா ஒரு களத்துல இருக்கிறவங்க அது அந்த ஓட்ஸை உடைப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ளார டிவிகே கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. வரலன்னு ஒண்ணு அவங்க ஓகே இவங்க வாக்குகளை சிதறடிக்கணும்னு நினைச்சாங்க. அதுல முக்கியமா பாரு, வாக்கு பதிவு நேரத்துல திரு விஜயோடைய அந்த லாஸ்ட் 5 நாள் 10 நாளுடைய பரப்புரை பார்த்தினாலே அவர் எந்த ஓட்ஸை டார்கெட் பண்ணாருன்னு தெரியும். ஸோ பாஜகவும் டிஎம்கே வரக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டு. இப்போ மேபி பாஜக பேசி டிவிகே கிட்டையும் அவங்க பேசி அதுல பாஜக கரகண்டவங்க அப்படி இப்படின்னு பேசி ஒரு இதை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஆளுநர் தான், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கலன்னா ஆளுநர் தான் தீர்மானிப்பாரு யாருன்னு சொல்லி. அப்ப பாருங்க, ஏற்கனவே ஒரு காட்சி நடந்துச்சு. திரு எடப்பாடி திரு ஓபிஎஸ் 2 முன்னாள் முதலமைச்சர்களும் பிரிஞ்சிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா 2 பேரும் கை கோர்த்து சேர்ந்தாங்க, அப்ப ஆட்சிக்கு வந்தாங்க அதிமுக. அதனால ஆளுநர் நிர்பந்தம் கொடுக்கலாம், அதாவது நேரடியாக இருக்காது, உள்ளுக்குள்ள பிஜேபி ரோல் இருக்கும். அப்ப மேபி பிஜேபி பேசி அதிமுக பிஜேபி தாவேகான் கூட வரலாம். தாவேகாவை சரி கட்ட அவங்க நினைப்பாங்க. அப்ப என்னன்னா இவரு நான் தான் சிஎம் சொல்லுவாரு விஜய், இங்க எடப்பாடி அவரு நான் தான் சிஎம்னு சொல்லுவாரு. அப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 2.5 அப்படி வரலாம். அதை நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டோம்னா 2 நாளுக்கு முன்னாடி கூவத்தூர் பனையூர் ஃபார்முலான்ட்டு நம்ம ஒண்ணு போட்டிருப்போம். அதுல 3 ஆப்ஷன் விஜய் வச்சிருந்தாருன்னு சொல்லியிருப்போம். அவங்க அதிக தொகுதிகளை வென்று ஆனா தனிப்பெரும்பான்மை டிவிக்கு கிடைக்கலன்னா தாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்கன்னு சொன்னோம். டிவிக்கு குறைஞ்சி அதிமுக அதிகமா இருந்திருந்தா தனிப்பெரும்பான்மை கிடைக்கலாம், அதிமுக லீட் ரோல் எடுக்கலாம். இப்ப டிவிக்கு லீட் ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி அவர்களை சரி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இது ஒரு பயங்கரமான கேம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம பேசுறதே இந்த 2 மணி வாக்குல எல்லாத்தையும் பேசிட முடியாது. இப்போ பின்னாடி எது வேணாலும் முன்னிலையில இருக்காங்க. இப்ப இதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. இது இல்லாம ஸ்டார் தொகுதிகள்னு நிறைய இருக்குல்லண்ணா. அதுலயுமே பாத்தீங்கன்னா இப்போ அவங்கவுங்க மெயினான ஆட்கள் வந்து வின் ஆயிருக்காங்க. ஒரு சிலதுல மட்டும்தான் டிவிக்கு லீடு எடுத்திருக்கு. ஆமா, இது மாறும். அதுதான் இப்ப திடீர்னு இங்க பாருங்க, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில 842 முன்னிலைன்னு வருது. இப்ப இன்னொரு சேனல்ல இன்னும் கூடுதலா வாக்கு இதை வந்து வேகமா அவங்க கொடுக்குறாங்க. இந்த அதாவது மாறி மாறி இருக்கு கணக்குகள். ஆனா தேர்தல் ஆணையம் வெளியிடுற இதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும். தேர்தல் ஆணையம் வெளியிட்டதுல 100+ டிவிக்கே முன்னிலை அப்படின்னு அதிகாரப்பூர்வமா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மணி வாக்குல நம்ம உறுதியா எதுவும் சொல்லிட முடியாது. ஓகே பாப்போம் தம்பி, ஸ்கிரீனுக்கு வந்திருக்கீங்க, ஆன் ஸ்கிரீனு. இன்னும் நிறைய இருக்குப்பா, மாற்றங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம போவோம், பயணிப்போம். இன்னும் ஒளிப்பதிவாளர் தம்பி சந்தீப்லாம் இருக்காரு இல்லையா, அவரையும் உள்ள கொண்டு வந்து விட்டு வந்துடலாம். ஓகே.